சொல்லு. எங்க மாமன் பொண்ணு கையடியா மாமன் பொண்ணு நெஞ்சு முடிய உட்காந்துருக்கா. உனக்கு வெக்கமா இருந்தா முடிய பிடிங்கய்யா. என்னப்பா சின்ன பசங்க மாதிரி விளையாடுறீங்க? விஷயம் சொல்லுங்க. எங்க மாமன் பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்க. அவட எப்படி லட்சியம்? சூப்பர். அவருக்கு நீ இலங்கையா? ஆனுங்க. காரணம் புதுசா தான் இருக்கு, ஆனா புரியலையே. நேற்று மாமன் பொண்ணு நிச்சயம் பண்ண பொண்ணுங்க அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அசிங்கமா பேச்சு போட்டுதுங்க. அப்படியா? எப்படிப்பா? நீ எல்லாம் படிக்காத முட்டாளு, வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கிற தண்டச்சோறு, 1000 தான் உனக்கு சொத்து சுகம் இருந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எல்லாம் உத்தியோக புருஷ லட்சணா, உத்தியோகத்துல இருக்கிற மாப்பிள்ளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அம்மனி சொல்லி வச்சுங்க. அப்புறம் மாமன் தான் எனக்கு ஐடியா கொடுத்தாருங்க. மாப்பிள்ளை நீ இனிமே படிப்பெல்லாம் படிச்சு வாத்தியார் வேலைக்கோ கண்டக்டர் வேலைக்கோ போக முடியாது, பேசாம எம்எல்ஏ ஆயிரு, என்ன அதுக்கு படிப்பே தேவையில்லைன்னு சொன்னாருங்க. நீதான் சொன்னியா? ஆமா. ஏன் ஒண்ணும் இல்லைங்க. சரிங்க. இப்ப நான் தேர்தல் இருந்து ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டுன்னு வச்சுக்கலேன், எங்க மாமன் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கங்க. அப்புறம் நான் எம்எல்ஏ பொண்டாட்டின்னு பெருமையா சொல்லிட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கேன்.